வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A ஓட சேப் ரேங்க் கால்குலேஷன் தான் பார்க்க போறோம். எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு ஜெனரல் டிகிரிஸ் அதாவது ஸ்பெஷல் டிகிரி குவாலிஃபிகேஷனை கழிச்சதும் போக நமக்கு எவ்வளோ வேகன்சிஸ் லெஃப்ட் ஓவராக இருக்குது, நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் இல்லைன்னா எவ்வளோ ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்துட்டு தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேப் ரேங்க் கால்குலேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அப்படி பார்க்குறப்ப வந்து நீங்கள் எஸ்சி ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 445 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. எஸ்சி உமனில் வந்துட்டு 187 வேகன்சி. அதுக்கப்புறம் எஸ்சி டிடபிள்யூ விடோ வேகன்சி எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 33 வேகன்சி. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்துட்டு 30 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டாவது காலம் வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்டு அண்ட் சர்ப்ளஸ் வேகன்சிக்கான காலம். சரிங்களா? நம்ம எஸ்சி ஜென்ரல் உமன் அதுக்கப்புறம் விடோ அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேகன்சியுமே கேரி ஃபார்வர்டாக இல்லை. ஸோ உங்களோட டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்துட்டு அனௌன்ஸ்டு வேகன்சியோ இந்த வேகன்சி தான் வந்துட்டு உங்களுக்கு டோட்டல் வேகன்சிலையும் வந்துட்டு வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு பிஎஸ்டிஎம் வேகன்சிஸ் வந்து பார்க்குறப்போ எஸ்சி ஜென்ரல் வந்துட்டு 125 வேகன்சி, எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் வந்துட்டு 47 வேகன்சி, அதுக்கப்புறம் எஸ்சி டிடபிள்யூ வேகன்சி டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் வேகன்சி 2 வேகன்சி, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்ல 9 வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டிஸில் வந்து பார்க்குறப்போ அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து நீங்கள் பார்க்குறப்போ லோ விஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஹார்ட் ஹியரிங்க்கு வந்துட்டு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எல்டி அதாவது லோகோமோட்டிவ் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து வந்து ஒரு வேகன்சி உங்களுக்கு கேரி ஃபார்வர்டு வேகன்சி சேருது. ஸோ உங்களுக்கு வந்து லோகோமோட்டிவ் டிசபிலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு 15 வேகன்சி ஆகிடுது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் மல்டிபிள் டிசபிலிட்டிக்கு வந்துட்டு 5 வேகன்சி, ஒரு கேரி ஃபார்வர்டு வேகன்சி வந்துட்டு வருது. ஸோ உங்களுக்கு டோட்டலாக 6 வேகன்சிஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்சி உமன் பிடபிள்யூடி வந்து பார்த்தீங்கன்னா லோ விஷனுக்கு வந்துட்டு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ஹியரிங்க்கு வந்துட்டு 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லோகோமோட்டிவ் டிசபிலிட்டிக்கு வந்துட்டு 3 வேகன்சியும் மல்டிபிள் டிசபிலிட்டிக்கு 3 வேகன்சியும் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேரி ஃபார்வர்டு வேகன்சியும் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ அனௌன்ஸ்டு வேகன்சியோ அதுதான் உங்களோட ஃபைனல் வேகன்சியாகவும் இருக்கும். அடுத்ததா இந்த வேகன்சிஸில் இருந்து அந்த ஸ்பெஷலிஸ்ட் டிகிரி போஸ்ட்டுகளை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறப்போ எவ்வளோ வேகன்சி வந்துட்டு நமக்கு லெஃப்ட் ஓவராக இருக்குது அப்படிங்கிற கால்குலேஷனை பார்க்கலாம். நம்ம இதில் ஸ்பெஷலிஸ்ட் டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் கிளர்க்கு வந்துட்டு எடுத்திருக்கோம். பர்சனல் கிளர்க்கு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங், ஸ்டினோகிராஃபி இது மாதிரியான அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் தேவைப்படும். ஸோ அதை எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேசி அதாவது ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஎஸ்ஓ போஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அசிஸ்டன்ட் இன் ஃபினான்ஸ் அதாவது ஃபினான்ஸ் டிகிரி முடிச்சிருந்தா மட்டும்தான் வேகன்சி எடுக்க முடியும் அப்படின்னு இருக்கிற போஸ்ட்டுகள் எல்லாம் வந்துட்டு இதில் கவுண்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன் லா டிகிரி எடுத்தவங்க மட்டும் வந்துட்டு செலக்ட் பண்ணக்கூடிய போஸ்ட்டுகளை வந்துட்டு இந்த காலமில் வந்துட்டு நம்ம செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட் வந்துட்டு எவ்வளோ நமக்கு ரிமூவ் ஆகுது அப்படிங்கிறது இந்த காலமில் வந்துட்டு கால்குலேஷன் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு வந்துட்டு தனித்தனியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு இதில் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நான் இதெல்லாம் வந்துட்டு டோட்டல் பண்ணி டேரெக்டாக உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? டோட்டல் ஸ்பெஷல் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி ஜென்ரலாக இருக்கிறப்போ 87 வேகன்சி வந்து இந்த ஸ்பெஷலிஸ்ட் டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு வந்துட்டு ரிமூவ் ஆகி போயிடுது. ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 358 வேகன்சி தான் இருக்கும். அதுவே நீங்கள் எஸ்சி உமனாக இருக்கிறப்போ 40 வேகன்சி வந்துட்டு செக்ரிகேட் ஆகி போயிடுது. ஸோ 147 வேகன்சி தான் உங்களுக்கு லெஃப்ட் ஓவராக இருக்குது. அதே வந்துட்டு நீங்கள் எஸ்சி டிடபிள்யூவாக இருக்கிறப்போ விடோவாக இருக்கிறப்போ வந்துட்டு உங்களுக்கு 4 வேகன்சி வந்துட்டு இந்த ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்டில் வந்துட்டு போயிடுது ஸ்பெஷல் டிகிரி போஸ்ட்டில். ஸோ 29 வேகன்சி வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஓவராக இருக்குது. எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி போனதும் போக மீதி 24 வேகன்சிஸ் வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஓவராக இருக்குது. சரிங்களா? அதுவே வந்துட்டு நம்ம பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸை வந்துட்டு எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல வந்துட்டு 25 போஸ்ட் போனதும் போக 100 போஸ்ட் தான் வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஓவராக இருக்குது. உமனில் வந்து பார்த்தீங்கன்னா 9 போஸ்ட் போனதும் போக 38 போஸ்ட் வந்துட்டு லெஃப்ட் ஓவராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி விடோ பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 1 போஸ்ட் வந்துட்டு போயிடுது. ஸோ 2 போஸ்ட்டில் ஒன்றும் போக ஒரு போஸ்ட் வந்துட்டு மிச்சம் இருக்குது. எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 போஸ்ட் அந்த ஸ்பெஷலிஸ்ட் டிகிரி போஸ்ட்டுக்கு போனதும் போக 8 போஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு மிச்சமாக இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸை வந்துட்டு நம்ம எடுத்து பார்க்குறப்போ எஸ்சி ஜென்ரல் லோ விஷனில் வந்துட்டு எந்த ஒரு போஸ்ட்டுமே போகல. ஸோ உங்களுக்கு 6 போஸ்ட் அப்படியே பேலன்ஸ் இருக்குது. எஸ்சி ஜென்ரல் ஹார்ட் ஹியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் வந்துட்டு போயிடுது. ஸோ உங்களுக்கு 3 போஸ்ட் வந்துட்டு பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சி ஜென்ரல் லோகோமோட்டிவ் டிசபிலிட்டியில் 4 போஸ்ட் போயிடுது. 15 போஸ்ட்டில் 4 போக உங்களுக்கு 11 போஸ்ட் வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் மல்டிபிள் டிசபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போஸ்ட்டுமே போகல. ஸோ உங்களுக்கு 6க்கு 6 போஸ்ட் வந்துட்டு அப்படியே பேலன்ஸ் இருக்குது. சரிங்களா? அதுவே பிடபிள்யூடி உமன் எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு
லோ விஷனில் வந்துட்டு எந்த ஒரு போஸ்ட்டுமே போகல. ஸோ உங்களோட 2 போஸ்ட் வந்துட்டு அப்படியே பேலன்ஸ் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்ட் ஹியரிங்கில் எதுவும் போகல. ஒரு போஸ்ட் அப்படியே பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சி உமன் லோகோமோட்டிவ் டிசபிலிட்டியில் 2 போஸ்ட் போயிருது. மொத்தமாக இருந்த 3 போஸ்ட்டில் 2 போஸ்ட் போனதும் போக உங்களுக்கு ஒரு போஸ்ட் தான் வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி உமன் மல்டிபிள் டிசபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு போஸ்ட்டுமே போகல. ஸோ உங்களுக்கு அந்த 3 போஸ்ட்டும் அப்படியே பேலன்ஸாக இருக்குது. சரிங்களா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டல் அனவுன்ஸ்டு வேக்கன்சில எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்துட்டு உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தின கால்குலேஷன். இது மட்டும் இல்லாம, உங்களுக்கு வந்துட்டு ஜெனரல்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் வேக்கன்சி வந்துட்டு உங்களுக்கு எஸ்சி கம்யூனிட்டிக்கு வந்துட்டு கிடைக்கும். அது எவ்வளோ இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா அதாவது லாஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 செலக்ஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 5 to 8% இடையில வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதில நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, 6% அப்படின்னு வந்துட்டு நம்ம ஆவரேஜா எடுத்திருக்கிறோம். இது வந்துட்டு 6%ங்கிறது வந்துட்டு அசம்ப்ஷன் தான். இந்த 6%ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஹையும் ஆகலாம். அதே சமயத்தில் வந்துட்டு லோவும் ஆகலாம். நம்ம வந்துட்டு ஆவரேஜா வந்துட்டு 6% எடுத்து கால்குலேட் பண்றப்போ உங்களுக்கு ஜெனரல்ல இருந்து எஸ்சி ஜெனரலுக்கு வந்துட்டு 45 வேகன்சிஸ் வந்துட்டு கிடைக்குது. எஸ்சி உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வேகன்சிஸ் வந்துட்டு கிடைக்குது. அதுக்கப்புறம் எஸ்சி டிடபிள்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி கிடைக்குது. எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி வந்துட்டு கிடைக்குது. அதுவே நீங்க பிஎஸ்டிஎம் எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு 12 வேகன்சி வந்துட்டு எஸ்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம்முக்கும் 5 வேகன்சி வந்துட்டு எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்முக்கும் டிடபிள்யூ கேட்டகரிக்கு வந்துட்டு எந்த ஒரு வேகன்சியுமே நமக்கு கிடைக்கல. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்துட்டு கிடைக்குது நமக்கு ஜெனரல் இருந்து. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி எடுத்துக்கிறப்போ எஸ்சி ஜெனரல் லோ விஷனில் வந்துட்டு ஒரு போஸ்ட்டும், அதுக்கப்புறம் எஸ்சி ஜெனரல் லோகோமோட்டிவ் டிசபிலிட்டியில் ஒரு போஸ்ட்டும் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்சி உமன் பிடபிள்யூல வந்துட்டு பார்க்குறப்போ பிடபிள்யூடி உமனில் பார்க்குறப்போ எந்த ஒரு போஸ்ட்டுமே வந்துட்டு நமக்கு ஜெனரல் இருந்து கிடைக்கல. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு அங்கே வேகன்சிஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறப்போ நமக்கு இதில் வந்துட்டு எந்த ஒரு போஸ்ட்டுமே நமக்கு கிடைக்காது. அதுக்கப்புறமா இது என்ன 10% வேகன்சி டு எஸ்சிஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஜெனரல் இருந்து கிடைச்ச அந்த 6% வேகன்சியிலிருந்து 10% வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்கு வந்துட்டு போயிரும். அதாவது எஸ்சி ஆதி திராவிடருக்கு வந்துட்டு போகுது. இது எதனால் இப்படி போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சிஏ கம்யூனிட்டி வந்துட்டு டேரெக்டாக நம்ம ஜெனரல் வேகன்சியிலிருந்து அவங்களால எடுக்க முடியாது. ஸோ அவங்க எடுக்கிறது எப்படி எடுப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி கம்யூனிட்டியிலிருந்து மினிமம் 10% ஆஃப் வேகன்சி வந்துட்டு அவங்க எடுத்துருவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எவ்வளோ வேகன்சிஸ் எடுக்கிறாங்கன்னா, உங்களுக்கு எஸ்சி ஜெனரல் ஒரு 4 வேகன்சி எடுத்துடுறாங்க. எஸ்சி உமனில் ஒரு 2 வேகன்சி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் எஸ்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேகன்சி. இந்த 3 செக்ஷனை தவிர மீதி எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவங்களால வேகன்சி எடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இதில் லோவாக இருக்கிறனால. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஜென்ரல் இருந்து எஸ்சி கம்யூனிட்டிக்கு லெஃப்ட் ஓவர் வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகிறது எஸ்சி ஜெனரலில் வந்துட்டு 4 வேகன்சி போயிடுது. ஸோ வந்துட்டு 41 வேகன்சி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி உமனில் வந்து பார்த்தீங்கன்னா 17 வேகன்சி ஆகிடும். அப்புறம் பிஎஸ்டிஎம்ல வந்துட்டு 12ல் ஒரு வேகன்சி போக 11 வேகன்சிஸ் வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஓவராக இருக்கும். சரிங்களா? ஸோ டோட்டல் வேகன்சி எவ்வளோ இருக்கும் பேலன்ஸ் வேகன்சி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 358 + 40 ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு 398 போஸ்ட் வந்துட்டு எஸ்சி ஜெனரலுக்கும், 164 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி உமனுக்கும், டிடபிள்யூவில் வந்துட்டு 32 போஸ்ட்டும், அதுக்கப்புறம் எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் 27 போஸ்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு ஃபைனலாக இருக்கும். அதே நீங்கள் பிஎஸ்டிஎம் எடுத்து பார்க்குறப்போ எஸ்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 111 போஸ்ட்டும், எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்ல வந்துட்டு 42 போஸ்ட்டும், டிடபிள்யூவில் வந்துட்டு 1 போஸ்ட்டும், அதுக்கப்புறம் வந்து எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் வந்துட்டு 9 போஸ்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு பேலன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி ஜெனரல் லோ விஷனில் வந்துட்டு 7 போஸ்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பண்ண கால்குலேஷனில் எஸ்சி எல்டியில் வந்துட்டு ஒரு போஸ்ட் எக்ஸ்ட்ராவாக நமக்கு சேர்றதுனால அது 12 போஸ்ட் ஆகிடுது. மற்றபடி மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பேலன்ஸ் போஸ்ட் கால்குலேட் பண்ண மாதிரியே. ஏன்னா நமக்கு ஜென்ரல்லேருந்து எந்த ஒரு வேகன்சியுமே இந்த கேட்டகரிஸ்க்கு வந்துட்டு ஆட் ஆகலை. சரிங்களா? இதில் வச்சு நீங்கள் பார்க்குறப்போ நீங்கள் எஸ்சி ஜென்ரல் அதுக்கப்புறம் எஸ்சி உமன் இது ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 562 வந்துட்டு வருது. இந்த 562 அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேஃப் ரேங்காக இருக்கும். உங்களோட எஸ்சி கம்யூனல் ரேங்க் வந்துட்டு 562க்கு கீழேயோ இதுக்கு நியர்பைலையோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 100% பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் மற்றபடி டிடபிள்யூ அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான ரேங்க் வந்துட்டு கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. ஏன்னா வந்துட்டு ரொம்பவுமே கம்மியான வேகன்சிஸ் இருக்குது. அதனால வந்துட்டு இதுக்கான சேஃப் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி வந்துட்டு நமக்கு பேலன்ஸ் இருக்குதோ அதுதான் வந்துட்டு சேஃப் ரேங்க் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்ல வந்துட்டு எந்த ஒரு ரேங்கிங்கும் வந்துட்டு கொடுக்கல கம்யூனிட்டி வைஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம கட் ஆஃப் வந்துட்டு கெஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மாக இருக்கிறப்போ 124ம் அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மாக இருக்கிறப்போ 123 அளவுக்கு நீங்கள் கட் ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது கன்ஃபர்மேஷன் கிடையாது. இது நம்மளோட அசம்ஷன் தான். இருக்கிற வேகன்சிஸை வச்சுட்டு நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்த
அசியூம்டு கட் ஆஃப் தான் இது. இதை விட வந்துட்டு உங்களுக்கு கட் ஆஃப் வந்துட்டு இன்க்ரீஸும் ஆகலாம், அதே சமயத்தில் வந்துட்டு டிக்ரீஸும் ஆகலாம். இதோட வந்துட்டு நம்ம எஸ்சிக்கான கால்குலேஷன் வந்துட்டு முடிஞ்சு, அடுத்து எஸ்சிஏக்கான கால்குலேஷன், அதாவது எஸ்சி ஆதி திராவிடருக்கான வந்துட்டு கால்குலேஷன் வந்து பார்க்கலாம். அதில் நீங்கள் பார்க்குறப்போ வேகன்சிஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்துட்டு எஸ்சிஏ ஜென்ரலுக்கு வந்துட்டு 75 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்சிஏ உமனுக்கு வந்துட்டு 33 வேகன்சி இருக்குது. டிடபிள்யூக்கு 3 வேகன்சி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்துட்டு 5 வேகன்சி இருக்குது. நம்ம பிஎஸ்டிஎம் வந்து எடுத்து பார்க்குறப்போ எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்துட்டு 30 வேகன்சியும், எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 12 வேகன்சியும், எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் வந்துட்டு 17 வேகன்சியும், எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்துட்டு 4 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிடபிள்யூடி எடுத்து பார்க்குறப்போ எஸ்சிஏல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி வந்துட்டு ஜென்ரலுக்கு மட்டும்தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் 3 கேட்டகரிக்கு தான் கொடுத்துருக்காங்க வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரல் லோ விஷனுக்கு வந்துட்டு 1 போஸ்ட்டும், எஸ்சிஏ ஜென்ரல் ஹார்ட் ஹியரிங்க்கு வந்துட்டு 3 போஸ்ட்டும், அதுக்கப்புறம் எஸ்சிஏ ஜென்ரல் லோகோமோட்டிவ் டிசபிலிட்டிக்கு 2 போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் மல்டிபிள் டிசபிலிட்டிக்கு வந்துட்டு வேகன்சி எதுவும் கொடுக்கல, 0 வேகன்சி தான். அதே மாதிரி வந்துட்டு எஸ்சிஏ உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ உமன் பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேகன்சியும் கொடுக்கல, அதுவும் வந்துட்டு 0 போஸ்ட்டு தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் போஸ்டெல்லாம் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு பிசிங்கிறது என்னென்னா பர்சனல் கிளர்க்கு. இது ஏன் வந்துட்டு நம்ம ஸ்பெஷலிஸ்ட்னு எடுத்திருக்கோம்னா இதில் உங்களுக்கு டைப் ரைட்டிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டினோ இது மாதிரி முடித்தவங்க மட்டும்தான் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து ஜேசிஏ அப்படிங்கிறது ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஎஸ்ஓ ஃபினான்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு அசிஸ்டன்ட் இன் ஃபினான்ஸ் எடுத்துருக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபினான்ஸ் டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் இந்த வேகன்சிஸை வந்துட்டு ஃபில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஎஸ்ஓ அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அசிஸ்டன்ட் இன் லா, இது வந்துட்டு லா டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் இந்த வேகன்சிஸை வந்துட்டு ஃபில் பண்ண முடியும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டு, இது எல்லாத்தையும் வந்துட்டு கழிக்கிறப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்டில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரலுக்கு வந்துட்டு 14 போஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்டாக வருது. ஸோ உங்களோட டோட்டல் 75ல் 14 போஸ்ட் போகிறப்போ உங்களுக்கு 61 போஸ்ட் வந்துட்டு பேலன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சிஏ உமனில் வந்துட்டு 7 போஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்டாக வருது. அதில் வந்துட்டு அந்த 7 போஸ்ட்டு உங்களுக்கு 33ல் கழிக்கிறப்போ 26 போஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்சிஏ டிடபிள்யூ, அதுக்கப்புறம் எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேனில் வந்துட்டு ஒரு போஸ்ட் வந்துட்டு போயிடுது. ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2, அதுக்கப்புறம் வந்துட்டு 4 போஸ்ட் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? அடுத்ததான் நீங்கள் பிஎஸ்டிஎம்ல எடுத்து பார்க்குறப்போ எஸ்சிஏ ஜென்ரலில் வந்துட்டு 7 போஸ்ட் வந்துட்டு போயிடுது. ஸோ உங்களுக்கு 30லேருந்து 7 போக 23 போஸ்ட் வந்துட்டு பேலன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட் வந்துட்டு போயிடுது. அப்படி போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 போஸ்ட் வந்துட்டு பேலன்ஸாக இருக்குது 12ல். அதுக்கப்புறம் எஸ்சிஏ டிடபிள்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போஸ்ட்டுமே போகல. ஸோ உங்களுக்கு 17க்கு 17 போஸ்ட் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்ல வந்துட்டு 1 போஸ்ட் போயிடுது. அது போனது போக வந்துட்டு உங்களுக்கு 3 போஸ்ட் வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு பிடபிள்யூடியில் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஹார்ட் ஹியரிங்கில் மட்டும் 1 போஸ்ட் போகுது. ஸோ அதில் மட்டும் 3 போஸ்ட்டில் 1 போஸ்ட்டும் போக உங்களுக்கு 2 போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் லோ விஷனில் 1 போஸ்ட்டும், அதுக்கப்புறம் லோகோமோட்டிவ் டிசபிலிட்டியில் 1 போஸ்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃப் எஸ்சி வேகன்சி. இதுக்கு முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ வந்துட்டு டைரெக்டாக ஜென்ரல் வேகன்சிஸை வந்துட்டு ஃபில் பண்ண முடியாது. அவங்களுக்கு எப்படி வந்துட்டு அடிஷ்னல் வேகன்சிஸ் கிடைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்துட்டு ஜென்ரலில் கிடைச்ச வேகன்சியில் இருந்து 10%, அதாவது இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேஷன் தான். இந்த 10%ங்கிறது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். இது கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆகும்போது தான் எவ்வளோங்கிறத அக்யூரேட்டாக சொல்ல முடியும். இது நம்ம வந்துட்டு மினிமம் 10% வந்துட்டு கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனில் எடுத்துருக்கிறோம். ஸோ உங்களுக்கு எஸ்சி ஜென்ரலில், அதாவது ஜென்ரலில் இருந்து எஸ்சிக்கு கிடைச்ச வேகன்சியில் 10% வேகன்சி வந்துட்டு எஸ்சிஏக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ எஸ்சிஏ ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வேகன்சிஸ் அடிஷ்னலாக கிடைக்குது. அதுக்கப்புறம் எஸ்சிஏ உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சிஸ் அதிகமாக கிடைக்குது. டிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேனில் வந்துட்டு எந்த ஒரு வேகன்சியும் வந்துட்டு கிடைக்கல. சரிங்களா? அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம்ல வந்துட்டு எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 1 வேகன்சி கிடைக்குது. மற்ற கேட்டகரியில் வந்துட்டு எந்த ஒரு வேகன்சியும் கிடைக்கல, எல்லாமே 0 தான். அதே மாதிரி வந்துட்டு பிடபிள்யூடிலையும் வந்துட்டு நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு அதுவும் வந்துட்டு 0 தான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஃபைனலாக எவ்வளோ வேகன்சிஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரலில் வந்துட்டு 65 வேகன்சி இருக்குது. எஸ்சிஏ உமனில் வந்து பார்த்தீங்கன்னா 28 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு 93 வருது. இந்த 93 அப்படிங்கிறதான் வந்துட்டு உங்களோட சேஃப் ரேங்க்கு. உங்களோட எஸ்சிஏ கம்யூனல் ரேங்க் வந்து 93க்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் எஸ்சிஏ டிடபிள்யூ, அதுக்கப்புறம் எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஆல்ரெடி வந்துட்டு 2 and 4ங்கிற வேகன்சி தான் இருக்கிறனால இதுக்கு எதுவுமே வந்துட்டு நம்மளால சேஃப் ரேங்க் வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களோட சேஃப் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ டிடபிள்யூவாக இருந்தீங்கன்னா 2 தான் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா 4 தான் இருக்கும். சரிங்களா?
அதுக்கப்புறம் நம்ம பிஎஸ்டிஎம் கேட்டகரிக்குள்ளே வந்தோம்னா பிஎஸ்டிஎம்க்கு வந்துட்டு எந்த ஒரு ரேங்கிங்கும் வந்துட்டு அவங்க கொடுக்கல ரிசல்ட்டில். ஸோ நம்ம இதுக்கு வந்துட்டு நமக்கு கிடைச்ச இன்புட்ஸை வச்சுட்டு நமக்கு கட் ஆஃப் வந்துட்டு கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மாக இருந்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் வந்துட்டு 120க்கு மேலே இருந்துச்சுன்னா 120 அண்டு ஹையராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எஸ்சிஏ உமனாக இருந்தீங்கன்னா வந்துட்டு 119 அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச இன்புட்ஸை மட்டும் வச்சுட்டு தான் நமக்கு வந்துட்டு ஹோல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுனவங்களோட மார்க் டீட்டெயில்ஸ் கிடைக்கல. நமக்கு கிடைச்ச இன்புட்ஸை வச்சுட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணதில் உங்களோட கட் ஆஃப் வந்துட்டு 120 அதுக்கப்புறம் வந்துட்டு 119க்கு மேலே இருந்தால் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சிஏ டிடபிள்யூலையும் வந்து பார்த்தீங்கன்னா டிடபிள்யூ அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் எடுத்துக்கிறப்போ இதுக்கு வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்கிறனால கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம். அதே சமயத்தில் இவங்களோட மார்க் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைச்சால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். நமக்கு இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களோட மார்க் டீட்டெயில்ஸ் அதிகமாக கிடைக்கல, அதனால் கட் ஆஃப் வந்துட்டு கால்குலேட் பண்ண முடியலை. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படி பார்க்குறப்போ நீங்கள் ரேங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எஸ்சிஏ டிடபிள்யூவாக இருக்கிறப்போ உங்களுக்கு 17th ரேங்க்குள்ளேயும் எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 3rd ரேங்க்குள்ளேயும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பிடபிள்யூடியில் எடுத்துக்கிறப்போ உங்களோட ஃபைனல் வேகன்சி எவ்வளோ வந்துட்டு மிச்சமாக இருக்குதோ அதுதான் உங்களோட சேஃப் ரேங்காகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எஸ்சிஏ ஜென்ரல் லோ விஷனாக இருந்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் நீங்கள் ஃபஸ்ட் ரேங்கில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். அப்படி இல்லை வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கிறவங்க போஸ்ட் எடுக்கலை இல்லை வேறு ஏதாச்சும் போஸ்ட் சூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு மேலே ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு ஹார்ட் ஹியரிங்கில் வந்துட்டு ரேங்க் வந்துட்டு 2 தான் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சிஏ ஜென்ரல் லோகோமோட்டிவ் டிசபிலிட்டியில் 2 வேகன்சி இருக்கிறனால இந்த 2 பேர் எடுக்காத பட்சத்தில் அதுக்கு மேலே ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பிசிஎம் அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்டிக்கான சேஃப் ரேங்க் கால்குலேஷன் வந்துட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் வந்துட்டு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்ததாக வந்துட்டு கொடுக்குற அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு வந்து சேரும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீக்கடன் நியூஸ் அண்ட் டியூட்.